இன்னைக்கு பாருங்க, கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்ல வானதி அக்கா ஒரு 2 விஷயத்தை பேசினாங்க. அதாவது கோயம்புத்தூருக்கு மட்டும் எப்படி பட்ஜெட் போடுறாங்க நீங்க பாருங்க, ரொம்ப காமெடியா போட்டிருக்காங்க. நொய்யல் நதியை சுத்தம் செய்வதற்கு மத்திய அரசு ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி 990 கோடி. ஐயா, ஒரு நதி கோயம்புத்தூர் நகரத்துக்குள்ள வந்து வெளியே போற நதிக்கு 1000 கோடி ரூபாய்க்கு 10 கோடி கம்மியாக நம்ம நிதி ஒதுக்கி இருக்கோம், சுத்தப்படுத்தி திரும்ப நொய்யல் நதியை கொண்டு வரணும். ஆனா இந்த பட்ஜெட்ல திமுக அரசு சொல்லி இருக்கின்றார்கள், நொய்யல் நதியை சுத்தம் செய்ய அறிக்கை தயார் செய்வோம். பணம் கொடுப்பது நாம, அறிக்கை தயார் செய்யறது இவங்க. இப்படித்தாங்க கோயம்புத்தூர் சம்பந்தப்பட்ட எல்லா பட்ஜெட் இப்படித்தான். சென்னையிலே புதிய கழிவறைகள் மற்றும் அதை பராமரிக்க 430 கோடி கோயம்புத்தூருக்கு ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. இதே போன்ற ஒரு திட்டம் கோயம்புத்தூரிலும் செயல்படுத்துவோம். வடிவேல் சொல்ற மாதிரி ஜோப்புல பணம் இல்லை, அப்ப இந்த திட்டமும் செயல்படுத்த மாட்டாங்க. கோயம்புத்தூரிலே பூஞ்சோலை திட்டம் செயல்படுத்துவோம், எத்தனை பைசான்னு சொல்லல. கோயம்புத்தூரிலே கலைஞர் நூலகம் பைசா சொல்ல, அதைத்தான் கேள்வி கேட்டு முதலமைச்சர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். 2026 அவருக்கு தெரியாது நடக்க போறது இல்லையா, 26 சொல்லி வச்சிருவோம். 25 வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு விஷயத்தை சொல்லுவான். ஐயா, நீங்க இந்த நிதிநிலை அறிக்கையை சரியா படிச்சு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு எதுவும் இல்லை. ஒரு திட்டத்திற்கு கூட எந்தவித பணமும் உருவாக்கல. அதெல்லாம் தாண்டி கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையத்துக்கு நிலத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. 2017 இருந்து 7 வருஷமாக நிலம் எடுக்கிறாங்க. போன ஆண்டு நிலங்களை கையகப்படுத்துவதற்காக 136 கோடி ரூபாய் கொடுத்து 64 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இவ்வளவு பெரிய ஒரு நகரத்திற்கு இன்டர்நேஷனல் கனெக்ஷன் இல்லை என்பது வெட்க கேடுங்க ஐயா, அது தவறு. ஒரு குளோபல் சிட்டிங்க ஐயா கோயம்புத்தூர், சாதாரண நகரம் இல்ல, குளோபல் சிட்டி. உலகத்தை இங்கிருந்து இயக்கக்கூடிய மனிதர்கள் கோவை நகரில் அமர்ந்திருக்கிறாங்க. மிடில் ஈஸ்டுக்கு, அமெரிக்காவுக்கு, யூரோப்புக்கு ஒரு கோல்ட் ஷேர் ஃபிளைட் இல்ல, அதற்கான எக்ஸ்பான்ஷன் நடக்கல. அப்படிங்கிறது கோயம்புத்தூர் மக்கள் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஏன்னா எம்பி வீடு இங்க தான் இருக்குது. நம்ம பேசுறதை கேட்டிருக்காருன்னு தெரியலங்க ஐயா. எம்பி அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரே வேலை என்னன்னா, வளர்ச்சி நெகி, வளர்ச்சி நெகி, வளர்ச்சி நெகி, வளர்ச்சி இல்லை, வளர்ச்சி இல்லை. கோயம்புத்தூர்ல வளர்ச்சியே வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு எம்பி இங்கே அமர்ந்திருக்கின்றார். வளர்ச்சி தப்பு தவறி கூட எட்டி பாத்திரக்கூடாது, எட்டி பாத்திரவே கூடாது. இன்னைக்கு கோயம்புத்தூர் எம்பியினுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இது போன்ற நகரங்கள் வளரும் பொழுது கோயம்புத்தூர் உலக வளர்ச்சி நகரத்திலே மையப்புள்ளியா இருக்கணும். ஆனா இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் வளர்ச்சிக்கு எதிரியாக இருப்பதனால கரூருக்கு கோயம்புத்தூருக்கு 7500 ரூபாய்க்கு ஒரு நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட் எத்தனை நாளா கேட்டிருக்கிறோங்க ஐயா, 8 லேன் ப்ராஜெக்ட். அது வந்து அப்படியே கன்ஜெஷன் ஒதுக்கி அப்படியே சிட்டி வெளியே growth ஆகும். அனுமதி இல்லை, லேண்ட் அக்விசிஷன் நடக்கல. மத்திய அரசு எத்தனை முறை வானதி அக்கா அவர்களோ முருகன் ஐயாவோ போய் எத்தனை முறை நிதின் கட்கரி அவங்கள பார்த்து எத்தனை பெட்டிஷன் ஐயா கொடுக்கிறது. அங்கிருந்து பெட்டிஷன் இங்க வந்தா எதுவும் வேலையும் செய்வது கிடையாது. இன்னைக்கு ஒரு இன்னொரு பட்ஜெட்ல இன்னொன்னு ஏமாத்திருக்காங்க பாருங்க. விலாங்குறிச்சியில புதிய ஐடி பார்க் துவங்குவாங்களாமா, பட்ஜெட்ல சொல்லியிருக்கிறாங்க. 2020 பட்ஜெட்ல விலாங்குறிச்சி ஐடி பார்க் 2020லயே அறிவிச்சாங்க. செங்கலிங்கானா ஒன்னைங்கானா, சரி நாமளும் ஒன்று போட்டு பார்ப்போமே. 2024 பட்ஜெட்ல விலாங்குறிச்சியில ஐடி பார்க். ஐயா, நாம் ஒரு விஷயத்தை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வளர்ச்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதை தினமும் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த போட்டிருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை என்பது மற்றும் ஒரு சாட்சி.